சீர்காழி தில்லை வி. டங்கன் ஊராட்சியில் முன்னறிவிப்பு எதுவுமின்றி விவசாயியின் நிலத்தை கையகப்படுத்துவதாக மின் வாரியத்தின் மீது விவசாயி பகிரங்க குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தில்லை விடங்கன் ஊராட்சியில் விவசாயியின் நிலத்தை எந்தவொரு முன்னறிவிப்பும் தெரிவிக்கப்படாமலும் இழப்பீடு எதுவும் வழங்கப்படாமலும் விவசாயம் செய்யும் நிலத்தில் மின்கோபுரம் அமைப்பதற்கு நிலத்தை கையகப்படுத்த காவல்துறையின் ஒத்துழைப்போடு முயற்சி செய்து வருவதாக மின் வாரிய ஜே.இ. பிரேமா அவர்கள் மீது பகிரங்க குற்றம் சாட்டுகிறார் அந்நிலத்தின் உரிமையாளர் எழில்நாதன் என்பவர். மேலும் இதனை முதல்வர் அவர்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை காத்து எங்களை வாழ வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றார் விவசாயி எழில்நாதன். என் பேர் எழில்நாதன், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா தில்லைவிடங்கன் ஊராட்சி. எனது நிலத்தில் மின்கோபுரம் அமைப்புக்காக திருமதி பிரேமா ஜேஇ எந்த முன்ன அறிவிப்பும் இல்லாமல் வயலில் வந்தாங்க. ஜேசிபி எடுத்துகிட்டு காவல்துறையிட என்னென்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு உங்கள் இடத்துல நாங்கள் மின்கோபுரம் அமைக்கிறோம், அதனால் கலெக்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ கலெக்டர் காப்பி கொடுங்க அப்படி கேட்குறப்ப கலெக்டரோட கையெழுத்து எதுவும் இல்லை. தாரமேட்டில் ரம்யாங்கிறவங்க வழக்கு தொடர்றப்ப கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, விளைநிலங்களில் நீங்கள் மின்கோபுரம் அமைக்கிறதுக்கு விளைநிலங்களோட உரிமையாளர்களும் தகுந்த அறிவுறுத்தலும் அவங்களோட இழப்பீடு என்ன, அதில் என்ன விளைவிக்கிறாங்க, நஞ்சியா புஞ்சியா என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் உங்களோட எக்ஸ்பிளைனை பண்ணிவிட்டு அவங்களுடைய கோரிக்கையும் கேட்டு அதுக்கான இழப்பீடை கொடுத்துட்டு தான் நீங்கள் நிலத்தை கையகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த அறிவிப்பும் இல்லாமல் உங்கள் காவல்துறையை வச்சு எங்களை மிரட்டுறாங்க. மிரட்டி நாங்கள் தலித்துங்கிறதுல ஒரே காரணத்தினால நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். எதுவும் நாங்கள் நீங்கள் எந்த ரெக்கார்டு கேட்டாலும் கொடுக்க முடியாது, நீங்கள் ஆர்டிகளை கேட்டாலும் கொடுக்க முடியாது, கலெக்டர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. நீங்கள் இன்ஸ்பெக்டர் முடியலன்னா சொல்லுங்கள், நான் டிஎஸ்பிட்ட போகிறேன், நான் எஸ்பிட்ட போகிறேன் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லிட்டு பிரேமாவும் காவல்துறையும் சேர்ந்து கொண்டு இது தலித்து மக்கள் மீது இழக்கக்கூடிய இது வன்கொடுமை செயலாகும். நாங்கள் புழுதி அடிக்கிறப்ப நீங்கள் புழுதி தான் அடிக்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. நான் விவசாய மில்லில் நான் போன வருஷம் அடையாளம் தெரியாத நபர் நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடாது, நாங்கள் மின்கோபுரம் அமைக்கணும்னு சொல்லிட்டு போன வருஷம் சொல்லி நாங்கள் போன வருஷம் விவசாயம் பண்ணதில்லை. இப்போ நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு இன்னும் 10 நாள் 10 days தான் இருக்குது. நாங்கள் புழுதி அடிச்சுட்ருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது, நாங்கள் தான் பண்ணணும், நாங்கள் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய 1 ஏக்கர் பாதிக்குது. 1 ஏக்கருக்குள்ளே மின்கம்பி எவ்வளோ பாதிக்குது, எவ்வளோ பயணிக்குது, கோபுரம் எவ்வளோ பெரிய சின்ன கோபுரமா பெரிய கோபுரமா என்று எந்த விளக்கமும் கொடுக்காம நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, எங்களை வாயை மூட சொல்லுங்கள், நீங்கள் வாயை மூட தான் இருக்கும், நாங்கள் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு என்ன இழப்பீடோ பக்கத்துக்கு கோபுரம் என்ன பண்ணிருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்குறப்ப எந்த இதுவும் கிடையாது. அப்படி நாங்கள் விசாரிக்கிறப்ப தான் ரம்யாங்கிற ஒரு மேடம் வழக்கு தொடர்ந்து அவங்க மேல்முறையீட்டு போயிருக்காங்க. அவங்க சொல்லிட்டு பண்ணி தான் அவங்க கோர்ட் ஆர்டர் மதிக்கவே இல்லை. கோர்ட் ஆர்டர் மதிக்காமல் இவங்க தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்க இதோட நாங்கள் உயர் அதிகாரி நாங்கள் லெட்டர் மூலமாக அவங்க கொடுத்த ஒரு போலியான சர்டிஃபிகேட்டை வச்சு நாங்கள் திருப்பி கேட்டோம். இது உண்மையாக என்ன நாங்கள் கலெக்டர் கேட்டிருக்கோம். இதோட ஆர்டர் வராமல் முதல் நாள் அனுப்பிட்டு மக்கள் நாளை ஜேசிபி எந்திரத்தை வச்சுக்கிட்டு 10 ஆட்களோடு எங்களை மிரட்டுறாங்க. கான்ட்ராக்டுக்காரும் சேர்ந்து மிரட்டுறாங்க. உங்களுக்கு என்ன செய்கிறோம் பாரு, உங்களால் முடியாது, ஒன்றும் முடியாது, நாங்கள் தான் செய்கிறது தான் கரெக்டு, நாங்கள் தான் கரெக்டாக போகிறோம் அப்படிங்கிற ரூல்ஸை சொல்லிட்டு எங்களை மிரட்டிகிட்டு இருக்காங்க.